சாட்சியம் யாரு அப்படின்றது அவர் வெளியிலேயே வந்துட்டாரு. அவர் போட்ட ஒரு வீடியோவை பத்தி சொல்லிடுறேன் பாருங்க. சக்தீஸ்வரன் அவர் இந்த வீடியோவை எடுத்து காவல்துறை கிட்ட கொடுத்துருக்காரு. இது மீடியா ஃபுல்லா பப்ளிஷ் ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. அவருக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அது யார் மூலியமா வருதுன்றதையும் டைரக்டா சொல்லிட்டாரு. ராஜா அப்படின்ற போலீஸ் மூலியமா எனக்கு கொலை மிரட்டல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நிறைய சாட்சியங்களும் இருக்கு. அவங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் இந்த வழக்குக்காக என் உயிரை விடுறது கூட ரெடி. ஆனா இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு, அந்த சாட்சியங்களையாவது பத்திரமா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி அவர் தரப்புல இருந்து சாட்சியங்களுக்காக நிக்கிறாரு. ஏன்னா அது மட்டும் இல்லாம மிலிட்டரி பாதுகாப்பு கூட கேட்கறாங்க. அது உண்மை, நிதர்சனமான உண்மை தானே. திடீர்னு எப்படி வேணாலும் ட்விஸ்ட் எங்க வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால அவர் கேட்குற ஒரு விஷயம் கரெக்டா இருக்கு. ஸோ சக்தீஸ்வரன் அப்படின்றவருக்கு உண்மையாலுமே பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.